வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான உரைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். விவாதம் மற்றும் விழிப்புணர்வுங்கிற தலைப்புல அவர் பேசினதுல சில பகுதிகள் இருக்கு நம்மிட்ட. இதுல ஓஷோ ஏன் தன்னை மத்தவங்களோட, குறிப்பா இயேசுவோட ஒப்பிட்டு கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் மதங்கள், வேதங்கள் பத்தி என்ன சொல்றாரு, ஞானம் அடையறதுக்கு அவர் சொல்ற வழி என்ன, இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா ஒரு ஜென் குருவோட கதையும் இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா. நீங்க சொன்ன மாதிரி இந்த உரை ஜெர்மனில ஒருத்தர் பீட்டர் பிரிஸ்கில்னு ஓஷோவையும் இயேசுவையும் ஒப்பிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மெதுவா அவரோட தத்துவம், மத எதிர்ப்பு பார்வை, அப்புறம் இந்த உள்நோக்கிய பயணம், அதோட முக்கியத்துவம்னு போகுது. யாகுசானுங்கிற ஜென் குருவோட கதை மூலமா வார்த்தைகள் எப்படி போதாதுங்கிறதையும் சொல்றாரு. சரி, அப்போ அந்த ஒப்பீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த பீட்டர் பிரிஸ்கில் அவர் ஒரு கிறிஸ்துவர் இல்லையா? அவரே இயேசுவை விட ஓஷோ உயர்ந்தவர்னு எழுதியிருக்காருங்கிறது ஆச்சரியமா இருக்கே. ஓஷோ அதை பாராட்டுறாரா? ஓஷோ அந்த நேர்மைய பாராட்டுறாரு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவர் தன்னோட மத நம்பிக்கைக்கு எதிரா இப்படி எழுதுறது ரொம்ப அபூர்வம். அதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்றாரு. பர்ட்ரண்ட் ரசல் மாதிரி ஆட்கள் கூட புத்தர் தான் உயர்ந்தவர் நினைச்சாலும் அதை எழுத தயங்குனாகன்னு சொல்லிட்டு பிரிஸ்கிலோட நேர்மையை மதிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அந்த ஒப்பீடே தப்புங்கிறாரு. எனக்கும் இயேசுவுக்கும் எப்படிங்க ஒப்பிட முடியும்னு கேக்குறாரு. ஏன் அப்படி? ரெண்டு பேருமே ஆன்மீக வழிகாட்டி மாதிரி தானே தோணுது. அதுதான் இங்க முக்கிய புள்ளி. ஓஷா என்ன சொல்றாருன்னா, ஈசு தன்னை கடவுளோட ஒரே மகன்கிறாரு இல்லையா? சொர்க்கம், நரகம் இதெல்லாம் நம்புறாரு. தன்னை ஒரு மீட்பர், அதாவது சேவியரா பாக்குறாரு. ஆனா ஓஷோவோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதையே ஏத்துக்கல. சொர்க்கம், நரகம் எல்லாம் மனுஷன் கற்பனை பண்ணிக்கிட்டதுங்கிறாரு. மீட்பருங்கிற ஐடியாவே தப்பு. அது மனுஷனையே ஒரு மாதிரி தாழ்வா பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஓ, அப்போ ஓஷோவோட பார்வையில யாரும் யாரையும் காப்பாத்த முடியாது, அவங்க அவங்கள தான் பாத்துக்கணும், அப்படிதானே? அதேதான், எக்ஸாக்ட்லி. அதுதான் ஓஷோ திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். பி யுவர் ஓன் லைட். நீயே உனக்கு வெளிச்சமாறு. இயேசு ஒரு மேப்பன் மாதிரி ஆடுகளை பின்னால வர சொல்ற மாதிரி இருக்கு. அது ஒரு விதத்தின சார்ந்து இருக்க வைக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு. ஆனா ஓஷோவோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையை தேடணும், உணரணுங்கிறாரு. ஒவ்வொருத்தரோட பாதையும் யூனிக். அதனால இவங்க ரெண்டு பேரோட அடிப்படை நம்பிக்கையே வேற, நோக்கமே வேற. அப்புறம் எப்படி ஒப்பிட முடியும்? அது அர்த்தமே இல்லாததுன்னு சொல்றாரு. சரி சரி, புரியுது. அப்போ ஒப்பீட நிராகரிக்கிறதோட இல்லாம மத அமைப்புகளே அவர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார் இல்லையா? இயேசு உண்மையிலே இருந்தாராங்கிறதையும் சந்தேகப்படுற மாதிரி பேசுறாரு. ஆமா, அந்த காலத்திலே இயேசு வாழ்ந்தாருன்னு சொல்றதுக்கு நேரடியான வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னு சுட்டி காட்டுறாரு. ஜார்ஜ் குர்ஜீஃப் மாதிரி ஆட்கள்லாம் இயேசு ஒரு கற்பனை பாத்திரம்னு சொன்னதையும் சொல்றாரு. இயேசுவோட போதனைகள்னு இப்ப நம்ம பாக்குறது, அதாவது கடவுளோட மகன் அற்புதம் செஞ்சாருங்கிறதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்டதுங்கிறாரு. கிறிஸ்தவ மதத்தை ஆரம்பிச்சதே பவுல் தான், இயேசு இல்லைன்னு சொல்றாரு. அதுவும் பவுல் மேல ரொம்ப கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. ரொம்பவே கடுமையான விமர்சனம். ஓஷோ பவுல ஒரு மதவெறியருங்கிறாரு. அவர் ஒரு மாதிரி என்ன சொல்றது, தீவிரமான மனநிலை கொண்டவர், வலிப்பு நோய் மாதிரி திடீர்னு வர்ற அனுபவங்களால தூண்டப்பட்டவர்னு எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றது மூலமா கிறிஸ்தவத்தோட அடித்தளமே ஒரு மாதிரி உணர்ச்சி வேகத்துல, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல இருக்குன்னு சொல்ல வர்றாரு. இது தனிப்பட்ட தாக்குதல் இல்ல, மதங்கள் எப்படி உருவாகுது, அது எப்படி மனுஷனோட சுதந்திரத்தை பறிக்குதுங்கிற ஓஷோவோட பெரிய விமர்சனத்தோட ஒரு பகுதி இது. அப்போ அவர் எல்லா அமைப்பு ரீதியான மதங்களுக்கும் எதிரானவரா? ஆமா, அவர் எந்த புது மதத்தையும் உருவாக்கல, தன்னை ஒரு மத குருவாவும் காட்டிக்கல. எல்லா ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களுமே தப்புங்கிறாரு. அது தனி மனிதனோட சிந்தனைய முடக்கி அவங்கள அடிமையாக்குதுங்கிறாரு. குறிப்பா கத்தோலிக்கர் சர்ச், போப் இவங்களையெல்லாம் சர்வாதிகாரிகள் மாதிரி பாக்குறாரு. அவங்க உண்மைய மறைச்சு பொய்களையும் மனுஷனுக்கு எதிரான விஷயங்களையும் பாதுகாக்கிறோம் பேர்ல காப்பாத்துறாங்கன்னு கடுமையா சாட்டுறாரு. ஓ, அந்த கன்சர்வேட்டிவ்ங்கிற வார்த்தைக்கே வேற அர்த்தம் சொல்றாரு போல. ஆமா, கன்சர்வேட்டிவ்னா நம்ம பொதுவா பழமைவாதின்னு சொல்றோம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அவங்க பழைய விஷயங்களை பாதுகாக்கல, காலாவதியான பொய்களையும் தேவையில்லாத மரபுகளையும் விடாப்புடியா பிடிச்சு வச்சிருக்கிறவங்க தான் ஒரு மாதிரி நெகட்டிவா சொல்றாரு. கடவுள், ஸ்வர்க்கம், நரகம் எல்லாம் நம்பிக்கை தான், அதுக்கு ஆதாரம் இல்ல. இதெல்லாம் விட்டுட்டு மனுஷன் தனக்குள்ள பாக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி வெளி அமைப்புகளையெல்லாம் அவர் நிராகரிச்சது வெறும் பேச்சோட நின்னதா, இல்ல அவர் வாழ்க்கையிலயும் அதை கடைபிடிச்சாரா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் வாழ்க்கையிலயும் அதை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு 2 உதாரணம் சொல்றாரு இந்த உரையில. ஒன்னு, அவருக்கு PhD படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, ஆனா வேணான்னு சொல்லிட்டாராம். ஏன்?
PhD படிப்பு வேணான்னு சொல்லிட்டாரா? ஆமா. ஏன்னா அது மத்தவங்க எழுதின புத்தகத்துல இருந்து விஷயத்தை எடுத்து எழுதுற ஒரு கிளர்க் வேலை மாதிரி இருக்குன்னு நினைச்சாராம். அதுல சொந்த அனுபவமோ தேடலோ இல்லைன்னு அவருக்கு தோணியிருக்கு. அடையப்பா, சுவாரஸ்யமா இருக்கே. இன்னொன்னு இன்னொன்னு ஆப்கானிஸ்தானுக்கு இந்திய மாணவர் குழுவோட போக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனா அரசியல்வாதிங்க தன்னை செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் எப்பவுமே அதிகாரத்துக்கு எதிரா பேசுற ஆள் இல்லையா? அவர் நினைச்ச மாதிரியே அவர் பேரை நிராகரிச்சதோட இல்லாம அந்த பயணத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி வெளி அங்கீகாரத்தையோ பதவி எதையுமே தேடாம தனக்கு சரின்னு பட்டதை தனியாளா செஞ்சாருன்னு புரியுது. சரி, இந்த மதங்கள் அமைப்புகளோட அடிப்படைன்னு பார்த்தா அது வேதங்கள், புனித நூல்கள் தான். அத பத்தி ஓஷோ என்ன நினைக்கிறாரு? வேதங்களை பத்தி பேசும்போது ரெண்டா பிரிக்கிறாரு. சூத்திரங்கள், சாஸ்திரங்கள்னு. சூத்திரங்கள்னா ரொம்ப சுருக்கமான ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். எழுதுறதுக்கு முன்னாடி குருகிட்ட இருந்து சீடனுக்கு வாய்மொழியா வந்தது. சாஸ்திரங்கள்னா விரிவான புத்தகங்கள், தத்துவம், அதுக்கு விளக்கம், விவாதம் எல்லாம் இருக்கும். இது எழுத ஆரம்பிச்ச பிறகு வந்தது. இதுக்கும் ஒரு கதை சொன்னாருன்னு சொன்னீங்க, அலெக்சாண்டர் கதை. ஆமா, அதாவது அலெக்சாண்டர் இந்தியா வந்தப்போ அவரோட குரு அரிஸ்டாட்டில் ரிக்வேதம் வேணும்னு கேட்டாராம். அலெக்சாண்டர் ஒரு பிராமணரை தேடி பிடிச்சு கேட்டா அந்த வயசான பிராமணர் என்ன பண்ணிருக்காரு, கையில இருந்த ஓலைச்சுவடியெல்லாம் எரிச்சிட்டு வேதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த தன்னோட பசங்களை கூப்பிட்டு காமிச்சாராம். இதோ பாருங்க, உயிருள்ள வேதங்கள்னு சொன்னாராம். ஆனா அலெக்சாண்டர் அவங்கள கூட்டு போகலையா? இல்ல, ஏன்னா அவங்க சொல்றது கரெக்டானான்னு செக் பண்ண ஒரிஜினல் காப்பி இல்லையே, அதனால விட்டுட்டாரு. இதுல ஓஷோ என்ன சொல்ல வர்றாரு? புக்க விட மனப்பாடம் பண்ணவங்க பெட்டரா? ரொம்ப சுருக்கமா இருக்கிறதால ஒரு வார்த்தை மாறினா கூட அர்த்தம் மாறிடும், தப்பு தப்பா புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறாரு. பகவத்கீதைக்கே 1000 அர்த்தம் சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி சாஸ்திரங்கள் பெருசா இருந்தாலும் அது வெறும் அறிவுக்கு வேலையா, இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸா மாறிடும். ஆனா நேரடி அனுபவத்தை கொடுக்காதுங்கிறாரு. அப்போ சூத்திர பண்டிதரும் சரி, சாஸ்திர பண்டிதரும் சரி, 2 பேருமே ஒரு வகையில முழுமையானவங்க இல்லையா? ஓஷோவோட பார்வையில ஆப்பா, அவங்க சொந்தமா அனுபவிக்காம மத்தவங்க அனுபவத்தையோ புத்தகத்தையோ தான் சொல்றாங்க. இதத்தான் அவர் பிளாஸ்டிக் ரோஜாக்கள்னு சொல்றாரு. பார்க்க அழகா இருக்கலாம், ஆனா அதுல உண்மையான ரோஜாவோட வாசனை, அந்த நேரடி அனுபவம் இருக்காது. உண்மையான ஆன்மீகம்னா புக்க படிக்கிறதோ சொற்பொழிவு கேட்கறதோ இல்ல, அது ஒருத்தரோட தனிப்பட்ட உள் அனுபவம், ஒரு இன்வர்ட் ஜேர்னி. இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றது. இது நீங்க கூட யோசிக்கலாம், நம்ம புரிதல்கள், நம்ம நம்பிக்கைகள்லாம் எங்கிருந்து வருது? நம்ம படிச்சதா, கேட்டதா, இல்ல நாமளே அனுபவிச்சதா? இந்த வார்த்தைகள் போதாது, வெறும் புத்தக அறிவு பத்தாதுங்கிறத விளக்கத்தான் அந்த யாகுசான்ங்கிற ஜென் குருவோட கதையை சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன அந்த கதை? கரெக்டா சொன்னீங்க. ஜென் குரு யாகுசான் தினமும் சொற்பொழிவு பண்ணுவாரு. திடீர்னு ஒரு நாள் நிறுத்திடுறாரு. தலைமை துறவி வந்து, என்ன எல்லாரும் சொற்பொழிவுக்கு காத்திருக்காங்களேன்னு சொன்னதும் சரி மணி ஆடுங்கன்னு சொல்றாரு. மேதியா ஏந்திரிச்சு தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. இதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, தலைமை துறவிக்கு ஒன்னும் புரியல. பின்னாடி ஓடி போய் ஏன் எதுவும் பேசாம போயிட்டீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு யாகுசான் சொல்றாரு, சூத்திரங்களை விளக்கறதுக்கு சூத்திர பண்டிதர் இருக்காங்க, சாஸ்திரங்களை விளக்கறதுக்கு சாஸ்திர பண்டிதர் இருக்காங்க, நான் செஞ்சதை விளக்கறதுக்கு நான் இதுக்கு கேட்டுட்டு கதவை சாத்திக்கிறாரு. என்ன அர்த்தம் இதுக்கு? சும்மா சோம்பேறித்தனமா இல்ல வேற எதுவும் காரணமா? இது ரொம்ப ஆழமான ஒரு ஜென் செயல்னு ஓஷோ விளக்குறாரு. யாகுசான் பேசாம போனதே ஒரு சொற்பொழிவு தான். மணியோசைங்கிறது காதால கேட்கறதுக்கு இல்ல, அது ஒரு தியானத்துக்கான அழைப்பு. அந்த சத்தம் கேட்டு அது மெதுவா அமைதியில கரையறத உணர்ந்து மனசும் அமைதியாகி மௌனத்துல இருக்க வேண்டியவங்க அங்க வரல. ஓ, அப்போ யார் யாரெல்லாம் அங்க வரலையோ அவங்க தான் உண்மையில அந்த செய்திய புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஓஷோ அப்படிதான் சொல்றாரு. யாகுசாங் அங்க கூடின கூட்டத்தை பார்த்தாரு. அவங்க எல்லாம் வார்த்தைகளை எதை பார்த்து வந்தவங்க. உண்மையான மெசேஜை புரிஞ்சவங்க, தியானத்துல இருந்தவங்க வரல. வந்தவங்களுக்கு பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தான் அவர் திரும்பி போயிட்டாரு. அவர் தன்னோட அறைக்கு திரும்பி போனதே ஒரு குறியீடு தான். நீங்களும் வார்த்தையை தேடாதீங்க, உங்க உள்ளறைக்கு திரும்புங்க, உள்ள போங்கன்னு சொல்ற மாதிரி. ஓஷோ இன்னொரு விளக்கமும் சொல்றாரு இல்லையா? ஒருவேளை யாகுசானோட சீடர்கள் நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிட்டதால இனி நான் பேச வேணாம், அவங்களே பேசட்டும்னு நினைச்சிருக்கலாம்னு சொல்றாரு. ஆமாம், அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். கடைசியில பார்த்தா யாகுசாங் அந்த ரூமுக்குள்ளேயே தியானத்துல உட்கார்ந்தபடியே இறந்து போயிடுறாரு. கதவை உடைச்சு பார்த்தா உடல் மட்டும்தான் இருக்கு, உயிர் போயிடுச்சு. அதுதான் அவரோட கடைசி மௌன சொற்பொழிவு. வார்த்தையே இல்லாம நேரடியா அனுபவத்தை சொல்றது. இந்த நேரடி அனுபவம், விழிப்புணர்வுன்னு சொல்றீங்களே, அது சாகும்போது எப்படி உதவும்? மனிஷான்னு ஒரு சீடர் அதை பத்தி கேக்குறாங்க இல்லையா? சாவும்போது பயத்துல சுயநினைவை இழந்துட்டா மறுபடியும் பிறந்துடுவோமா? இதை தடுக்க வழி என்னன்னு. ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது. விழிப்புணர்வு, அதாவது விட்னஸிங்,
அது ஒண்ணுதான் வழி. ஆனா அது ஒரு டெக்னிக் இல்ல ஒரு தந்திரம் இல்ல. அதுதான் நம்மளோட இயல்பு, நம்மளோட உண்மையான உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ். ஆனா நாம தான் எப்பவுமே விழிப்போட தானே இருக்கோம். ஓஷோ சொல்றாரு, இல்ல, நம்மளோட விழிப்புணர்வு ரொம்ப கொஞ்சம்தான். ஒரு பனிப்பாறையோட நுனி மாதிரி ஒரு 10% வச்சுக்கலாம். மிச்ச 90% ஆழ் மனசு, அறியாமை, ஒரு மாதிரி தூக்கத்துல இருக்கு. தியானம்ங்கிறது இந்த 10% விழிப்புணர்வை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குறது தான். கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து 100% ஆகும்போது நம்ம மொத்த இருப்பே ஒரு விழிப்புணர்வா, ஒரு சாட்சியா மாறிடும். அப்போ மரண பயம் வந்தா என்ன ஆகும்? அந்த பயம் என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச 10% விழிப்புணர்வையும் காலி பண்ணிடும். நம்மள மொத்தமா அந்த 90% அறியாமைக்குள்ள, அந்த இருட்டுக்குள்ள தள்ளி விட்டுடும். அதனால தான் சாகும்போது சுயநினைவு இல்லாம போயிடுறோம். ஆனா தியானம் செஞ்சு முழுசா விழிப்புணர்வு அடைஞ்ச ஒருத்தர் சாவையும் ஒரு சாட்சியா பாப்பாரு. அது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். பயம் இருக்காது. அப்படி விழிப்போட சாவை ஏத்துக்கிறவங்க மறுபடியும் இந்த உடலுங்கிற கூட்டுக்குள்ள பொறக்க மாட்டாங்க. அவங்க சக்தி பிரபஞ்சத்தோட கலந்துடும். அறியாமைதான் பயத்துக்கும் சுயநினைவு இழக்கிறதுக்கும் காரணம். விழிப்புணர்வு அதை நீக்கிடும். ஹாஹா, மொத்தத்துல இந்த உரையில ஓஷோ திரும்ப திரும்ப சொல்றது, எந்த வெளி சக்தியையும் நம்பாதீங்க. அது மதமா இருக்கலாம், வேதமா இருக்கலாம், குருவா இருக்கலாம், எதையும் நம்பாதீங்க. ஒப்பீடெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள ஒரு பயணத்தை செய்யணும். அதுதான் உண்மை. அருமையா சொன்னீங்க. அந்த உள்பயணத்துக்கான கருவிதான் தியானம். அதோட ரிசல்ட் தான் விழிப்புணர்வு, சாட்சி பாவம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த புத்தத்தன்மை, அந்த விழிப்புணர்வு தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்புறது தான் வாழ்க்கைன்னு சொல்றாரு ஓஷோ. சொர்க்கம், நரகம், கடவுள் எதுவும் வெளியே இல்ல, எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. உண்மையிலே ரொம்ப ஆழமான கருத்துக்கள். ஓஷோவோட பேச்சு எப்போதுமே கொஞ்சம் தீவிரமா, சவால் விடுற மாதிரி தான் இருக்கும். ஆமா, நிச்சயமா. கடைசியா கேட்கறவங்களுக்காக ஒரு கேள்வி. ஓஷோ சொல்ற அந்த பிளாஸ்டிக் ரோஜாக்கள், அதாவது புத்தகங்கள், மத்தவங்க சொல்றது, நம்பிக்கைகள் பத்தியும், உண்மையான ரோஜாக்கள், நேரடி அனுபவம், சுயமா உணர்றது பத்தியும் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க புரிதல்கள்ல எது பிளாஸ்டிக் ரோஜா மாதிரி இருக்கு, எது உண்மையான ரோஜா மாதிரி இருக்கு? உங்க நம்பிக்கைகள், கருத்துக்கள்லாம் எங்கிருந்து வருது? நீங்களா உணர்ந்ததா இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினதா? இந்த ஒரு சுய பரிசோதனை உங்க உள்பயணத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம்.